டேய் தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறேன்டா. நீ எங்க கூப்பிட்டாலும் வர்றேன், சரியா? வாங்க, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். என்னடா இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்ற? அங்க ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன். அங்கே ஒரு கோயிலுக்கு வருங்க. இன்னும் எவ்வளோ தூரம்டா போகணும்? அது இதா இந்த கோயிலா? சரி சரி. நல்லா அமைதியாக தான் இருக்குது, அமைதியான இடம்தான்டா. உங்களை ஒரு தேடுதல் பண்ணிட்டே இருப்பேன்ல. ஆமாடா. இங்கேயும் வருவோம் பாருங்க. ஆமாடா, வருவோம். பெரிய இடத்துல பண்றான்டா. இங்க வேர்ட் சொல்ற, அவனை வேர்ட் சொல்ற ஒரு சாத்து முடிக்கிறோம். பாப்பா உட்கார்ல வா. ஹலோ, ஏன் நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? டேய், எனக்கு எப்பெல்லாம் சந்தோஷம் இருக்குதோ அப்பெல்லாம் இங்க வந்துடுவேன். இந்த இடத்துல வந்து தம்பி தான் சொன்னபடி பேசுங்க வர்றேன். அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம்? அடே, உனக்கு விவரம் தெரியாது பேசாதரா. நேற்றுக்கு ஒருத்தர் வந்தார் நம்ம கிட்ட. வந்த ஒரு குறி சொல்றவர் சொன்ன மாதிரி நடக்கும். எப்படின்னா, உங்ககிட்ட இருந்து எந்தெந்த ஜீவன் போச்சோ அதெல்லாம் திரும்பி வந்துடும் சொன்னார். அது அந்த சந்தோஷத்துலேயே நான் தம்பியை பிடிச்சி, தம்பி இந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் இருக்கு போலன்னு சொன்னானா இங்கே வந்துட்டேன். அப்போ அதே மாதிரி இருக்கு, நம்ம மனசை நான் நிம்மதியாக இருக்கிறேன். ஓ, நீங்க அதை நினைச்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க உங்க ஓடி போன பொண்டாட்டி வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமாடா. ஓ, அதெல்லாம் கிடையாதுங்க. வீட்டுல நீங்க 4 மாசம் முன்னாடி துரத்து விட்டீங்களா பொட்டை நாய்? ஆமா, அந்த நாய் 4 குட்டியோட வந்திருக்கு. நீங்க போய் அதை போய் இதுவும் கவலைப்படுத்துறியா?